தேவனுடைய வார்த்தையில் நம் நியாயாதிபதிகளை பார்க்கும் பொழுது 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஒரு மிக பரிதாபமான ஒரு வசனத்தை நாம் வாசிக்கணும். இது பல முறை நியாயாதிபதி புஸ்தகத்தில் மீண்டும் மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு வசனம். அங்கே சொல்லப்படுகின்றது, அந்த நாட்களில் இஸ்ரவேல் ராஜா இல்லாதபடியால் அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க அன்றைக்கு ராஜா இல்லாதனால தேவ பயமற்று அவங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில், அவங்களுடைய சொந்த பிரியத்திற்கு ஏற்ற விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார்கள். ஏன்னா நியாயாதிபதி புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா மிக பரிதாபமான நாட்கள் இஸ்ரவேல் தேசத்தில், இருள் நிறைந்த நாட்கள். ஏன்? சத்தியத்திற்கு மாறுபாடாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சத்தியத்தின் அடிப்படையில் அவங்களுடைய வாழ்க்கையை வாழவில்லை. தங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டான். எப்போ சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் வாழ ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இருள், பிரச்சனை, சாபம். ஆனால் நம்மை சிருஷ்டித்த தேவன் சத்தியம் என்று எதை அவர் வெளிப்படுத்தினாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கையை நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது அப்பொழுது ஒரு ஆசீர்வாதம், அப்பொழுது தேவனுடைய கிருபை நம் வாழ்க்கையில் இருப்பதை காண்கிறேன். தேவ பிள்ளைகள் நாம் நம்முடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் வாழ முடியாது. இன்றைக்கு இந்த சத்தியமானது இன்றைக்கு நம்முடைய உலகத்தில் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு நிறையற்ற ஒரு நிலையில் காணப்படுகிற இந்த சத்தியம். இன்னைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நாளைக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு இப்படி வாழுங்கன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அப்படி வாழுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியானால் உலகத்தின் சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கையாய் மாறும். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானிகள் அவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்து சொல்லுவாங்க, நீங்கள் காஃபி குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்து, சீக்கிரம் செத்து போயிடுவீங்க சொல்லுவாங்க. அடுத்த வருஷம் அதே விஞ்ஞானிகள் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க, காஃபி குடிச்சிங்கன்னா இன்னும் 10 வருஷம் இன்னும் அதிகம் வாழ்வீங்க. குடிக்கிறதா வேண்டாமா தெரியலங்க, போன வருஷம் செத்துருவேன்னு சொன்னாங்க, இந்த வருஷம் நான் இன்னும் அதிகம் வாழ்வேன்னு சொன்னாங்க. இல்லை இன்னொருத்தர் சொல்லுவாங்க, நீங்கள் முட்டையை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் ரொம்ப ஹையாக போயிடும், அதனால் முட்டை சாப்பிடக்கூடாது, முட்டையில் வெறும் அந்த வெள்ளையை தான் சாப்பிடணும், மஞ்சளை சாப்பிடக்கூடாது. அடுத்த வருஷம் அதே ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க, முட்டையில் இருக்கிற மஞ்சள் தான் ரொம்ப உங்களுக்கு முக்கியம், அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் வரும், அதனால் நீங்கள் இன்னும் அந்த மஞ்சளை சாப்பிடலாம். நீங்கள் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாது? இந்த உலகத்தில் வெளியே வரக்கூடிய சத்தியம் மாறிக்கொண்டே இருக்கு. இன்றைக்கு இப்படி வாழணும் என்று சொல்றார்கள். இன்றைக்கு ஆண் பெண் என்று 2 விதமான பால் இல்லை, இன்னைக்கு யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு சொல்றாங்க. ஆனால் நேற்றுக்கு வித்தியாசமா சொன்னாங்க, உலகத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் அவர்களுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் சத்தியத்தை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். சத்தியம் மாறாததுங்க, நாம் தான் சத்தியத்திற்கு ஏற்ற விதத்தில் மாறிக்கொள்ளணுமே தவிர சத்தியம் நம்முடைய சௌரியத்திற்கு ஏற்ற விதத்தில் மாற்ற முடியாது. அப்ப அது சத்தியம் அல்ல. ஏன்னா சத்தியம் என்பது உறுதியானது, மாறாதது தான் சத்தியம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் அவர்கள் தங்களுடைய சொந்த உணர்ச்சியின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில் சத்தியத்தை தங்களுடைய சௌரியத்திற்கு மாற்றிக்கொள்கின்றார்கள். அதனால தான் தேவ பிள்ளைகள் மாறாத தேவ வார்த்தையின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும். தேவ வார்த்தையில் சத்தியம் என்ன, எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் அனுதின வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் மிக அழகாக தேவன் போதிக்கின்றார், கட்டளையாக தருகின்றார். ஆனால் சத்தியத்தை நாம் மாற்ற முடியாது. அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன், 1 + 1 2. நான் எவ்வளோ விரும்பினாலும் 1 + 1 3 மாறாது. எவ்வளோ தடவை நான் சொன்னாலும் 3 1 + 1 3 நான் சொன்னாலும் அந்த 1 + 1 என்னைக்குமே 2 தான். ஏன்? அது கணக்கின் சட்டம். அந்த கணக்கில் ஏற்படுத்தப்பட்ட சட்டம் 1 + 1 2. அது என்னுடைய சௌரியத்திற்கு, என்னுடைய விருப்பத்திற்கு, என்னுடைய உணர்ச்சியின் அடிப்படையில் அந்த சட்டத்தை நான் மாற்ற முடியாது. இதே தான் தேவ வார்த்தையின் சத்தியம். சத்தியம் சத்தியம் தான். சத்தியத்தை நம்முடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நாம் மாற்ற முடியாது. இன்னைக்கு எனக்கு இப்படி இருக்கணும், நாளைக்கு அப்படி இல்லைங்க. சத்தியத்திற்கு ஏற்ற விதத்தில் தான் என் வாழ்க்கை மாறணுமே தவிர சத்தியம் என் வாழ்க்கைக்காக மாற்ற முடியாது. இப்பொழுது ஒரு நிலையற்ற சத்தியமாய் மாறும். ஏன்? இந்த கணக்கின் சட்டத்தை மாற்றினா நாளைக்கு நான் கணக்கு போடும் பொழுது, என்னுடைய வீட்டில் நடந்த வருமான செலவை நான் கணக்கு போடும் பொழுது தப்பாக வரும்.
ஏன் என்னுடைய சொந்த விருப்பத்திற்கு ஏற்ற விதத்தில் நான் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணனா அந்த சரியான கணக்கு வராது. என்னுடைய குடும்பத்தில் என்ன வந்தது, என்ன செலவு செய்தேன் என்று சரியா அறியணும்னா நான் அந்த கணக்கின் சட்டத்தை நான் பின்பற்றும். அப்பதான் எனக்கு என்னுடைய நிலவரம் எனக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எங்கே இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு தரம் இங்கே தான் இருக்கு. இதை வைத்து தான் நான் எங்கே இருக்கிறேன் என்று நான் அறிந்து கொள்ள முடியும். என்னுடைய சொந்த உணர்ச்சியின் அடிப்படையில் நான் நல்லவன் நான் கெட்டவன் என்று சொல்ல முடியாது. தேவ வார்த்தை நான் யார் என்று சொல்லுகின்றதோ அதுதான் நான். தேவ வார்த்தையின்படி தான் நான் வாழ முடியுமே தவிர என்னுடைய சொந்த விருப்பத்தில் வாழ முடியாது.